Hello friends, welcome to Krish Creation. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிக்டாக் டோ கேம் வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நிறைய நம்ம வந்து மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கேமை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா டீடைல்டா இன்னைக்கு எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு தேவையான அவுட் போர்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ கேம் டிசைன் பண்ணுறதுனால டிக்டாக் டோன்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா 2 பட்டன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பேஜ். ஸோ நம்ம வந்து யார் கூட ப்ளே பண்ணுறோம், பிளேயர் விசஸ் பிளேயரா இல்லை பிளேயர் விசஸ் சிபிஓ. ஸோ அதுக்கோசம் 2 பட்டனை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இது மூணுத்தையும் நான் வந்து இப்போ குரூப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து நடுவில் அந்த பாக்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து டிக்டாக் டோ விளையாட மேலே ஸோ சென்டரில் வந்து நமக்கு பாக்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு 9 பாக்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கோசரம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு 9 ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸஸ் எல்லாமே நான் வந்து ஈக்குவலண்டா நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா 100 வந்து நான் வச்சுக்க போறேன். ஓகேங்களா. ஸோ வித் 100 அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹைட் 100. ஸோ இப்போ வந்து 100 வச்சு நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதோட பார்டர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து நான் 9 பாக்ஸஸாக நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். இப்போ பாருங்க. ஸோ இது ஒட்டியே நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வித்தவுட் கேப்ல நான் வந்து இது மூணுத்தையும் நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். அந்த இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அட் ஸ்ட்ரெச்சில் நான் வந்து அப்படியே நான் வந்து கீழே டூப்ளிகேட் பண்ணிக்க போறேன். பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் 9 பாக்ஸஸும் நான் வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 9 பாக்ஸஸ் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல. ஸோ இந்த லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ லைன் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த இதில் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த பார்டர் இருக்குல்ல. ஸோ அந்த பார்டருக்கு நேராக வந்து நான் லைன்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து இப்போ இதுலையும் ட்ரா பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ஹரிசாண்டலையும் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்க. ஸோ இந்த பக்கமும் கீழே வந்து ரெண்டு லைன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா இதோட ஒப்பாசிட்டி ஃபுல்லாகவே நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க போறேன். பாருங்க. ஸோ இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிக்டாக் டோவோட லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் எதுக்கு இந்த பாக்ஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன் இதுக்கோசரம்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே இப்போ ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது நான் இப்போ வந்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸ் ஒரு ஓ வந்து இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுல வந்து இப்போ 2 டெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து எக்ஸ், இன்னொரு வந்து ஓ. ஸோ ஓவோட ஒப்பாசிட்டி நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸோட ஒப்பாசிட்டி வந்து இப்போ ஹை வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ அதனால நான் இப்படி வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ இந்த ஓவும் எக்ஸ் இருக்குல்ல. ஸோ ஓ எக்ஸை வந்து நான் இப்போ ரெண்டுமே நான் வந்து ஒரே ஒப்பாசிட்டியில் வச்சுக்கிறேன். இப்போ ஸோ ரெண்டுமே ஹைல வச்சுட்டு நான் வந்து பண்றேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் காம்பனண்டாக சேஞ்ச் பண்ண போறேன். இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இதுல வந்து காம்பனண்ட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த காம்பனண்ட்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல என்ன பண்றேன்னா இந்த 2 எலமெண்ட்ஸும் நான் வந்து ஒப்பாசிட்டி நான் வந்து 0 பண்ணிக்க போறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்கா இருக்கிற டிஃபால்ட் ஸ்டேட். இல்லை நான் ஒரு நியூ ஸ்டேட் ஆட் பண்றேன். ஸோ இந்த நியூ ஸ்டேட்ல வந்து இதோட ஸ்டேட்டோட நேம் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா எக்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஸ்டேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம ஓ அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஸ்டேட் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து நான் எக்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் ஓ. இப்போ வந்து 2 ஸ்டேட் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து எக்ஸ் ஸ்டேட்ல இருக்க மாதிரி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகணும். ஸோ அதனால நான் எக்ஸோட ஒப்பாசிட்டி மட்டும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்டேட்டு. இது வந்து நம்ம ஓ கொடுக்க மேல என்னன்னா ஓட ஒப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து ஓ ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம காம்பனண்ட் ஆட் பண்ண வேண்டிய என்ன பண்ணணும்னா ஸோ இதை வந்து நம்ம 9 பாக்ஸ்க்குமே நம்ம வந்து இப்போ இதை பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க. ஸோ எல்லாமே வந்து மிடில் வந்து நம்ம 9 பாக்ஸ்க்குமே நம்ம வந்து இப்போ பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலண்டா நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க நான் வந்து இதை 9 பாக்ஸ்க்கும் நான் இப்போ வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிறது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ல இருக்கு. இதை நான் இப்போ என்ன பண்றேன்னா டூப்ளிகேட் எடுக்க போறேன். ஸோ இதுல இருந்து டூப்ளிகேட் எடுத்துட்டு இப்போ இந்த
இந்த 2 பட்டனையும் நான் வந்து கீழே நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்மளோட கேம் மட்டும் தான் வந்து விசிபிள் ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து இப்போ சிபியூ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சிபியூவில் இருக்க மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிபியூக்கு வந்து எக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிபியூ வந்து பிளேஸ் பண்ணிடும். ஸோ பிளேயருக்கு மட்டும் நம்ம இண்டிகேஷன் வச்சு பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ சிபியூ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணோம்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளேயர் எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து லைட்டா வந்து ஒப்பாசிட்டி நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஒரு 20 வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 20 வச்சுட்டு ஸோ அகைன் நம்ம வந்து இதோட ஒப்பாசிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒப்பாசிட்டி எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணோம்னா, நமக்கு ஒரு அனிமேஷன்ஸ் வந்து வரதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நான் வந்து பண்றேன். ஸோ இது வந்து நம்ம இது வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோமா. ஸோ நம்ம வந்து இப்போ டிக்ரீஸ் பண்ண இடத்துல வந்து நம்ம இப்போ பிளேயர் வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த வந்து கிளிக் பண்ண போறாங்க. ஸோ அப்போ வந்து கிளிக் பண்ண மேல் ஓ அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, இப்போ சிபியூ வந்து நெக்ஸ்ட் பிளே பண்ணும். ஸோ சிபியூ வந்து நெக்ஸ்ட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ ஸோ அதுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இப்போ சிபியூ பிளே ஆகுது, அதனால நான் இதை வந்து எக்ஸ் நான் வந்து பிளே பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து யூசர் வந்து பிளே பண்ணும். ஸோ அதனால நம்ம பிளேயருக்கு வந்து இப்போ என்ன பண்றோம், இண்டிகேஷன். ஸோ எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதுக்கு இண்டிகேஷன். நான் எந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட் வைக்கிறேன்னா, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இண்டிகேஷன் மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 20%. ஸோ இதை வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த ஒப்பாசிட்டி நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 இடத்துலையும் நம்ம வந்து இப்போ பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தேர்டு. ஸோ தேர்ட் இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளிங்க் பண்ண அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டேட் வந்து ஓ ஸ்டேட்டுக்கு வந்துடணும். இதுக்கப்புறம் தேர்ட் லாஸ்ட் இது வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்டேட் இது வந்து சிபியூ வந்து பிளே ஆயிடுச்சு. ஸோ சிபியூ பிளே ஆன வாட்டி என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பிளே பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா நமக்கு பிளேயர் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒப்பாசிட்டி வந்து நான் இப்போ ஒரு 20 வச்சுக்கிறேன். ஸோ 20 வச்சுட்டு அண்ட் தென் பார்த்தோம்னா இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டியை அகைன் நான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் பண்ண விட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து இதோட இதை வந்து ஸ்டேட் வந்து ஓக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து ஒரு லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ லைன் டூலில் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த அவுட்புட்டையும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இன்னொரு அனிமேஷன் நமக்கு வந்து சின்னதாக வரதுக்கோசம் பாருங்க. ஸோ இதோட இதை சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணி ஒப்பாசிட்டி நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டிசைன் வைஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோட்டோடைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோட்டோடைப்பில் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ சிபியூ கிளிக் பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் அவுட் போர்ட் போகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டோடைப் வரேன். ஸோ இதில் வந்து நான் டேப் கொடுக்குறேன் ட்ரிகரில். ஸோ ட்ரிகரில் ட்ராப் கொடுத்துட்டு டைப் வந்து ஆட்டோ அனிமேட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஈஸ் இன் அவுட் கொடுக்குறேன் அண்ட் தென் 0.6 செகண்ட்ஸ் டூரேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இது வந்து சிபியூ ப்ளே பண்ணுறது. ஸோ சிபியூ ப்ளே பண்ண வாட்டியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ளே பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து அவுட் போர்டு கிளிக் பண்ணி ஸோ இதுக்கு வந்து நான் டைம் டிலே கொடுக்க போகிறேன். ஏன்னா சிபியூ ப்ளே ஆன வாட்டி நம்ம எந்த இடத்துல ப்ளே ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த இண்டிகேஷன் மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் டைம் டிலே வந்து ட்ரிகரில் கொடுக்குறேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே சேம் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா ஒரு பிளிங்க் ஆன வாட்டி அகைன் நமக்கு வந்து இந்த நார்மல் பேஜுக்கு வந்துடணும். ஸோ அப்போதான் நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். ஸோ அதுக்கோசரம் என்ன பண்றேன்னா, சேம் டைம் டிலே வந்து நான் ட்ரிகர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் டேப் கொடுக்க போறேன். ஸோ டேப் கொடுத்து ஆட்டோ அனிமேட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டேப் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ஓ வந்து வரணும். ஸோ அதுக்கோசரம் தான் இது. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இதில் நம்ம பண்ணிட்டோம்னா ஸோ சேம் இதுதான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது வந்து பண்ணிட்டோம்னா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிபியூ வந்து ப்ளே ஆகிடும். ஸோ சிபியூ ப்ளே ஆன வாட்டி நமக்கு வந்து இண்டிகேஷன் வரும். ஸோ இண்டிகேஷனுக்கு அந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா அகைன் நமக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து இப்போ இந்த பாக்ஸை டேப் பண்ணனா நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஓ வந்து வந்துடும். ஸோ இதே தான் நம்ம வந்து ரிப்பீட் நெக்ஸ்ட் ஒனுக்கும். ஸோ இதில் வந்து டைமு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து டைம் டிலே. ஸோ அகைன் நம்ம இந்த இதுக்கும் நம்ம வந்து டைம் டிலே தான் வைக்க போகிறோம்.
ஸோ இதில் வச்ச வாட்டி நமக்கு இந்த பாக்ஸு, ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம டேப் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் வந்து நமக்கு வர மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம பிளேயர் வின்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க நான் இப்போ வந்து பிளேயர் வின்ஸ் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் கோசம் நான் இதில் வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோட்டோடைப்பும் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் எதுக்கோசரம் இந்த பாக்ஸ்லாம் வச்சிருப்போன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ். நான் இதில் சிபியூ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் சிபியூ கூட விளையாடுறேன். ஸோ அது உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிரு கேமு. இது வந்து ஃபர்ஸ்ட் விளையாண்டுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஸோ நம்ம வந்து விளையாண்டோம். இது அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து சிபியூ ப்ளே ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு இண்டிகேஷன் வந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டோம். உடனே சிபியூ விளையாடுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். நம்ம வந்து இதில் வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து பிளேயர் வின்ஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அந்த பாக்ஸ் போட்டு பண்ணது எல்லாமே நம்ம வந்து பண்ணோம். ஸோ இது ஸ்மால் ஸ்மால் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது வச்சுருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Facebook, Instagramோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதையும் பின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.